ஈடினிலா இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன், இருக்கிறேன். ஆண்டவருக்குள்ளாக அனைவரும் சந்தோஷமாகவும் ஆசீர்வதித்திருப்பீர்கள் நான் விசுவாசிக்கிறேன். இந்த கடந்த 5 மாதமும் தேவன் நம்முடைய கனிமொழி போல நடத்தியிருக்கிறார். 5 மாதமும் ஒவ்வொரு வாக்குத்தத்தை கொடுத்து நம்மளை வழிநடத்தின தேவன் இந்த 6வது மாதமும் நமக்காக ஒரு விசேஷித்த வாக்குறுதி வைத்திருக்கிறார். நம்ம எல்லாரும் அந்த ஒரு தாகத்தோடு ஆண்டவர் சமூகத்தில் காத்திருந்து இந்த மாதத்தின் வாக்குத்தத்தத்தை பெற்றுக் கொள்ளும்படியாக ஆண்டவர் சமூகத்தில் ஜெபத்தோடு காத்திருப்போம். இந்த மாதத்தின் வாக்குத்தத்தம் ஆண்டவர் நமக்காக கொடுக்கிற அந்த விசேஷித்தமான வார்த்தை சங்கீதம் 91 அதிகாரம் 4வது வசனம். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார், அவர் சட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய், அவருடைய சத்தியம் உனக்கு பரிசயம் கேடகம் ஆகும். அருமையான ஒரு வாக்குத்தத்தை கொடுக்கிறார் ஆண்டவர். ஆண்டவர் தன்னை கோழிகளோடு ஒப்பிட்டு பேசுகிறார். கோழிகளோடும் பறவைகளோடும் தன்னை ஒப்பிட்டு பேசுகிறார். ஒரு கோழியோட குணாதிசயங்கள் என்ன அப்படின்னா, ஒரு தன் கோழி தன் முட்டை அடக்காத்து அதை கொஞ்சம் பொறிச்சு அது பிள்ளைகள் அது மேய்ந்து கொண்டிருக்கும் போது ஏதாவது ஒரு ஆபத்து இதை நேரிடும் போது அதுக்கு தோணுச்சு அப்படின்னா உடனே என்ன பண்ணுமா, தன்னுடைய சட்டைகளை விரிக்குமாம் என்று சொல்லி அது சிறகுகளை விரித்து அங்க இருக்கிற கோழிகளை தன்னை சிறகுக்குள்ளாக மறைத்துக் கொள்ளும். இப்போ அதே போலதான் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் என்னுடைய சிறகுகளாலே உன்னை மூடுவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். எப்படி இந்த கோழி தன் பிள்ளைகளை சிறகுகளாலே மூடி பாதுகாத்துக் கொள்கிறதோ அப்படியே நானும் உன்னை சிறகுகளாலே மூடி பாதுகாத்துக் கொள்வேன். அந்த கோழி பாருங்க, அது என்ன பண்ணும், ஏதோ ஒரு ஆபத்து வரப்போகுதுன்னா உடனே சிறகை விரித்து ஒரு சத்தம் விடும். அந்த சத்தத்திற்கு அந்த கோழி கொஞ்சம் அந்த பிள்ளைகள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, செவி சாய்ப்பார்கள். சத்தத்தை கேட்டுன்னா ஓடி வந்துருவாங்க. ஏதாவது ஆபத்து வரப்போது அம்மா நம்மளை கூப்பிடுறாங்கன்னு சொல்லிட்டு இந்த கோழி கொஞ்சம் எல்லாம் ஓடி வர்றதை நம்ம பார்ப்போம். இதே போலதான் ஆண்டவர் சிறகுகளை ஒண்ணு மூடுவேன் என்று சொல்லுகிறார். அவர் சிறகுகளை எப்பெல்லாம் மூடுவார் அப்படின்னா, உங்களுக்கு ஆபத்து நேரிடும் போது, சோதனை நேரிடும் போது, வேதனை நேரிடும் போது, இப்படி எல்லாம் இருக்கிற கஷ்டத்தின் மத்தியில நீங்க அழுது அவரை புலம்பும் போது அவர் என்ன பண்ணுவாரா, உங்களுக்கு ஆறுதல் சத்தமிட்டு உங்களை அழைத்து சிறகுகளாலே உங்களை மூடுவார். என்ன ஒரு விஷயம் சொல்லுகிறார், அவர் சட்டைகளின் கீழே அடைக்கல போகுவார். அந்த கோழி கொஞ்சங்க தாயின் சத்தத்தை கேட்டு தன்னை ஒப்பு கொடுத்து சட்டைக்குள்ளாக அந்த சிறகுக்குள்ளாக போய் ஒளிஞ்சுக்குதுங்க. அதுக்குள்ள போய் ஒரு அடைக்கலத்தை தேடிக்கொள்ளுதுங்க. மழை பெய்தாலும் சரி, என்ன காற்று அடித்தாலும் உடனே சிறகு தாயோட சத்தத்தை கேட்டு சத்தத்துக்கு செவி சாய்த்து பிள்ளைகள் என்ன பண்றாங்க, அந்த சட்டைகளின் கீழாக சிறகு கீழாக அடைக்கலம் புகுந்து கொள்கிறார்கள். இப்ப இந்த ஆண்டவர் தான் சொல்கிறார், அவனை சிறகுகளால் மூடுன்னு சொல்லிட்டேன். அது எப்படின்னா, நீ அதை அடைக்கலமாய் புகுந்து கொள்ளும் போது இவனை நான் பாதுகாத்து அவர் கரங்களுக்கு நம்ம அடங்கி இருக்க அவர் விரும்புகிறார். அவருடைய கைகளுக்கு கீழாக நாம் அடங்கி இருக்க வேண்டும். அவர் சத்தமிடுவார். நம்முடைய பாவங்கள் நாம் செய்ய துணிகரமாய் செய்யும் போது, துணிகரமாய் நாம் இச்சைகளை செய்யும் போது, துணிகரமாய் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை நாம் செய்யும் போது ஆண்டவர் சத்தமிட்டு கூப்பிடுவார். அவர் சத்தமிட்டு கூப்பிடும் போது அந்த சத்தத்துக்கு நாம் செவி சாய்க்காவிட்டால் நமக்கு அடைக்கலம் எங்குதும் கிடைக்காது. நம் கண்ணீரோடு கண்ணீர் விட்டு அழுது கொண்டு புலம்பிக் கொண்டிருக்க நேரத்துல, இல்ல தடையா இருக்கேன்னு சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட வேண்டுதல் இருக்கிற நேரத்துல அவர் சத்தமிடுவார். அந்த சத்தம் இடும்போது நம்ம என்ன பண்ண வேண்டுமானால் ஆண்டவர் சமூகத்துக்குள்ளாக ஒரு சட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் நாம் இருந்து கொள்ள வேண்டும். அப்போது நம்மளை ஆண்டவர் பாதுகாத்துக் கொள்வார். நாளிலும் வேலைக்கு செல்லும் போது, வேலைகள்ல உங்களுக்கு எவ்வளவு கஷ்டங்கள் இருக்கலாம், எவ்வளவு ஆபத்துகள் நேரிடுற வேலையா இருக்கலாம். அப்படி இருக்கிற நேரத்தில் ஆண்டவர் உங்களை நோக்கி கூப்பிட்டாரு அப்படின்னா நீங்க அதை செவி சாயுங்க, அவருக்குள்ளாக அடைக்கலமாய் புகுந்து கொள்ளுங்க, அவர்கள் ரட்சிப்பார். 3வது ஒரு விஷயம் சொல்லுகிறார், என் சத்தியம் உனக்கு பரிசயம் கேடகமாகும் என்று சொல்கிறார். பரிசயம் என்பது ஒரு சிறிய ஒரு கேடயம் போலாக, ஒரு ஷீல்டு. நம்ம இப்ப ஒரு கிறிஸ்தவர்களுக்கு ஒரு பிரேயர் எப்படி ஒரு ஷீல்டு போல இருக்கிறதோ, அதே போல ஆண்டோட வார்த்தை நமக்கு முக்கியமான ஷீல்டா இருக்குன்னு சொல்லி ஆண்டு சொல்கிறார். ஒரு போர் வீரர்கள் அவர்கள் போருக்கு செல்லும் போது கையில ஒரு கேடயத்தையும் இந்த கையில ஒரு கத்தியையும் எடுத்து செல்வார்கள். கிறிஸ்தவர்கள் நாம் என்ன எடுத்து செல்ல வேண்டுமானால் இந்த வேதாகமத்தை கேடயமாக, இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாக நாம் ஒரு கையிலும், இதிலுள்ள வார்த்தைகள், இதோட ஜீவனுள்ள வார்த்தைகளை நாம் கேடயமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இப்படிதான் ஆண்டு சொல்லுங்க, என் சத்தியம் உனக்கு பரிசும் கேடமாகும். காலையில் எழுந்திருக்கும் போது ஆண்டு சபையில் ஒரு அதிகாரத்தை வாசிச்சு ஒப்பு கொடுத்து எழுந்திருங்க, ஜெபம் பண்ணுங்க. இரவு படுக்கும் போது ஆண்டு ஸ்தோத்திரம் சொல்லி 2 அதிகாரத்தை வாசிச்சு ஜெபம் பண்ணி பண்ணுங்க. இந்த சத்தியம் நான் சொல்றேன், இந்த சத்தியமானது உங்களுக்கு கேடயமாய் பாதுகாத்துக்கிறேன். எவ்வளவு பெரிய ஆபத்தா இருந்தாலும் நீங்க ஆச்சரியப்படுவீங்க, தேவன் அப்படி உங்களை நடத்துவார்.
மாத்திரம் விசேஷத்தை வாக்குறுதி தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அவர் தமது சிறகுகளை உன்னை மூடி அவர் சட்டங்களின் கீழ் அடைக்கலம் புகுந்து அவருடைய சத்தியம் நமக்கு பரிசுக்கு இடமாய் இருக்கும் என்று சொல்லி தேவன் நமக்கு வாக்குறுதினார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தை மூலமாய் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். நீங்கள் அதிகமாக நேசிக்கிற நல்ல தப்புனே இந்த அருமையான மாதத்துக்காக துதிக்கிறோம். 6வது மாதத்திலும் எங்களுக்காக துதிக்கிற வாக்குத்தத்தத்திற்காக துதிக்கிற ஆண்டவரே, இந்த வாக்குத்தத்தத்திலும் ஆண்டவரே உங்களுடைய சட்டங்களின் கீழ் நாங்கள் அடைக்கலமாய் புகுந்து கொள்ளும்படியாக உங்களுடைய சத்தத்தை நாங்கள் செவிசாய்த்து உங்களுடைய சத்தியம் எங்களுக்கு பரிசும் கேடுமாய் இருக்கும்படியாக ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். என் தேவனே, இவர்கள் யாரெல்லாம் தப்புனே சப்பா, எனக்கு இந்த காரியங்கள் தடையா இருக்குது, எனக்கு இந்த வேதனையா இருக்கிறது, இதுல ஒரு சமாதானம் இல்லை, என் கற்பத்தின் கனிகளுக்கு தடையா இருக்குது, திருமண வாழ்வுக்கு தடையா இருக்குதுன்னு சொல்லி திக்கச்சொல்லாய் திரிந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்களை உங்களுடைய சிறகுகளுக்கு கீழாக உங்களுடைய கரங்களுக்கு கீழாக அவர்களை வைத்து அடைக்கலமாய் வைத்து அவளை வழிநடத்துங்க அப்பா. யாரெல்லாம் கண்ணீரோடு இருக்கிறார்கள் ஆண்டவரே, பயத்தோடு இருக்கிறார்களோ பயத்தினாவையில் துரத்தி உங்களுடைய வசனம் அவர்களை கேடயமாய் பாதுகாத்துக் கொள்கிறோம். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு பாதுகாப்பு, தேவ பாதுகாப்பு உண்டாவதாக இயேசு நாமத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். God bless you.